ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஓர்க்லா அல்லது எம்டிஆர் ஈஸ்டர்ன் ஃபுட்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கம்பெனி அனலைசிஸ் எல்லாமே என்னோட போர்ட்ஃபோலியோக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு என்னோட அனலைசிஸ் தான் நான் தெரிவிக்கிறேன். இது ஒருத்தருக்கு வேறுபடலாம். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதை நீங்க அனலைஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுக்குமான்னு பாக்குறது தான் கரெக்டா இருக்கும். இது ஒரு ஒப்பீனியனா எடுத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எம்டிஆர் பிராண்ட், எம்டிஆர் குலாப் ஜாமுன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி இந்த கம்பெனிங்க. ஸோ 1924 இருந்து இந்த எம்டிஆர் பிராண்ட் இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ், ரெடி டு குக் ஃபுட்ஸ், ரவா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கம்பெனியோட ஆர்எஸ்பி எடுத்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு நாளைக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2.3 மில்லியன் யூனிட்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸை இவங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20 லட்சத்துக்கு மேல நீங்க மனசுல வச்சுக்கணும். as of June 30, 2025 டேட்டா படி. அது மட்டும் இல்லாம முக்கியமா இவங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. கர்நாடகா, கேரளா அண்ட் ஆந்திரா அண்ட் தெலுங்கானால இருக்குங்க. அதுல ஸ்பைசஸ் மார்க்கெட்ல, பேக்கேஜ்டு ஸ்பைசஸ் மார்க்கெட்ல கர்நாடகால 31.2% மார்க்கெட் ஷேர், கேரளால 41.8% மார்க்கெட் ஷேர், ஆந்திரால பாத்தீங்கன்னா 15.2% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஓவராலா இந்தியால ரெடி டு ஈட் அண்ட் ரெடி டு குக் ஃபுட் மார்க்கெட் ஷேர்ல 18.6% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. எம்டிஆர் இங்க எப்படி பிரபலமோ ஈஸ்டர்னும் பாத்தீங்கன்னா நார்த்தன் சைட்ல ஓரளவுக்கு பிரபலமாவே இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும்தான் அவங்க ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபாரின்லயும் அதாவது எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பாக்குறாங்க. லைக் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், இந்த இந்தியன்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்களோ ஸோ அங்க இது பண்றாங்க. தாய்லாந்து அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் அந்த மாதிரி நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏ, கனடாக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டார்கெட்டா இந்தியன்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு அது 20% அளவுக்கு இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இவங்களோட ஸ்பைசஸ் மார்க்கெட்டும் சரி, ரெடி டு குக் ஃபுட்ஸும் சரி, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பிரைசஸ் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த ஆயில் மார்க்கெட், இந்த பாமாயில் ஆயில் ஏறுச்சுன்னா இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு, ரெடி டு ஃபுட் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் பிரைசிங் பிரஷர் இருக்கும். அந்த மாதிரி இதுல மார்க்கெட்ல இவங்க பிரைசஸ் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எஃப்எம்சிஜி பிசினஸும் அவங்களோட வால்யூம் growthம் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெவன்யூ growthம் சரி சொல்லும்படி அளவுக்கு இல்லைங்க. அதே மாதிரிதான் இவங்களோட ஆர்ஹெச்பி எடுத்து பார்க்கும்போது இவங்க ரெவன்யூ growthம் சரி, வால்யூம் growthம் சரி அந்த அளவுக்கு இல்ல. ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்காங்க. இல்லைன்னா வெறும் சிங்கிள் டிஜிட் growthல தான் இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குங்க. ஐடிசி கீழே ஆசீர்வாத் பிராண்ட் கீழே நிறைய ஸ்பைசஸ் கொண்டு வராங்க. அது நீங்க கூகுள்ல பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாம டாடா கன்சியூமர், இது உப்புல இருந்து சாஃப்ட்வேர் இருக்க டாடா கன்சியூமர்லயும் ஸ்பைசஸ் பிசினஸ் இருக்காங்க. நீங்க லோக்கல் பிராண்ட் கூட எடுத்துக்கோங்க. ஆச்சி இருக்காங்க, சக்தி மசாலா இருக்காங்க, எம்டிஹெச் பிராண்ட் இருக்காங்க, எவரெஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸும் இந்த கம்பெனிக்கு ஹெவி காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த இருக்கிற பர்டிகுலர் பேக்கேஜ் ஃபுட்ஸ், ரெடி டு குக் ஃபுட்ஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதுல நிறைய பேர் டேப் இன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அதானி வில்மாரும் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். பிளஸ் இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓங்க. பர்டிகுலரா ஓஎஃப்எஸ் ஐபிஓ ஃபுல்லா வர்றது எனக்கு மிகவும் பிடிக்காது. ஏன்னா அந்த டைம்ல வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா விற்கிறவங்க வித்துட்டு போயிடுறாங்களோ நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 31 டைம்ஸ் earnings கேட்கறாங்க. இது ஐடிசி மாதிரி கம்பெனியை கம்பேர் பண்ண சொல்ல அதிகம். ஆனா டாடா கன்சியூமர் மாதிரி கம்பெனியை கம்பேர் பண்ண சொல்ல குறைவாவே இருக்கு. இவங்களோட ரீசன்ட் வால்யூம் growth, ரெவன்யூ growth கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஃபேர்லி வேல்யூடா இல்ல ஓவர் வேல்யூடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஈக்குவல் வேல்யூவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அண்டர் வேல்யூடு மட்டும் எனக்கு தென்படலைங்க. ஜிஎம்டி இந்த கம்பெனிக்கு 40 ரூபாயிலிருந்து 45 ரூபாய் ஒரு ஷேருக்கு
எனக்கு வந்து தென்படுது. ஓரளவுக்கு ஒரு 15% மேல லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனையும் பிளஸ் மார்க்கெட் என்ன நம்புதான் கொஞ்சம் வேல்யூவேஷன் இன்வெஸ்டாருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பரை எண்ணத்துல. பட் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் டவுன் இருந்தா அந்த ஜிஎம்பியும் குறையத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்ஜி அளவுக்கு பம்பர் ரிட்டர்ன்ஸ் தருமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனி எடுத்து பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா B2C பிசினஸ்ல இருக்காங்க. அந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிசினஸ். கம்பெனி கிட்ட கடன் பெருசா எதுவுமே வந்து கிடையாது. முக்கியமா சதர்ன் ஸ்டேட்ல 70% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அதுல இண்டிவிஜுவல் பாக்கெட்லயும் ஓரளவுக்கு டபுள் டிஜிட் மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஓவரால் இந்தியாலையும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு ஈட் ரெடி டு குக்ல ஒரு 18% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. 20% அளவுக்கு எக்ஸ்போர்ட் ரெவன்யூ வந்து வச்சிருக்காங்க. ரீசெண்டா பினான்சியல் 2025ல டிவிடெண்டும் இந்த கம்பெனி வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி வர ஓஎஃப்எஸ் ஐபிஓ எனக்கு வந்து பெரிய நெகட்டிவா இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட் ஓஎஃப்எஸ் ஐபிஓ நான் பெருசா வந்து கவனிச்சது வந்து கிடையாது. என்னதான் பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி. பிளஸ் ரீசென்ட் டைம்ல எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து ரா மெட்டீரியல் பிரைசஸ்னால அடி வாங்கினாங்க, ஜிஎஸ்டியால அடி வாங்கினாங்க. அதனால வால்யூம் க்ரோத்தும் ரெவன்யூ க்ரோத்தும் அந்த அளவுக்கு இல்ல. நீங்க ரீசெண்டா இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே அவங்க ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே வந்து தெரியும். ஜோதி லேப்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாலே வந்து தெரியும் எப்படி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ஜிஎஸ்டி ரேட்க்கு அப்புறம் இவங்க வால்யூம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ க்ரோத் இன்க்ரீஸ் ஆகலாம். அது நம்ம பொறுத்திருந்து போயினா அடுத்தடுத்த கோர்ட்ல தான் அந்த ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர் இருக்கனால ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு நம்ம ரெடி ஆகணும். நீங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா இந்த கம்பெனில வந்து இருந்தீங்கன்னா, இல்ல கடன் இல்ல இந்த கம்பெனிக்கு பெரிய பிராண்ட் இருக்கு, மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கு, B2C பிசினஸா வந்து இருக்காங்க, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன், நான் லாங் டேர்ம் வச்சுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் கூட ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்றது வந்து நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.